ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சௌச்சௌ கூட்டு. அதை எப்படி இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் டிப்ஸ் இருக்கிறத யூஸ் பண்ணிக்க முடியும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். முதல்ல சௌச்சௌவை எடுத்துகிட்டு நல்லா தோலை சீவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கலாங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணால் கரைஞ்சி போயிடும், அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி குக்கரில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்ருக்கேங்க. இதை லேசாக வறுத்துக்கலாம், வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். எப்போவுமே பாசிப்பருப்பு குழம்பு வைக்கிறப்ப நம்ம லைட்டாக வறுத்துட்டு செஞ்சால் அந்த வழவழப்பு இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அதையும் லைட்டாக வறுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ தேவையான காய்கறிகள்லாம் பார்க்கலாம். இந்த அளவுக்கு சௌச்சௌவை தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சாச்சு. கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அதுவும் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் எடுத்தாச்சு. இப்போ வேக வச்சாச்சுங்க பருப்பை. இது கூட நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சமாக தேங்காய் துருவலாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணுங்க. இப்போ வேக வச்ச காய்கறி கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். கூடவே உப்பும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் வேகட்டும். இது கூட அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், நிறையா தண்ணி சேர்த்த வேண்டாம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துனாவே போதும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வாசனை கமகமன்னு இருக்குங்க. எப்போவுமே நம்ம என்னென்னமோ குழம்புலாம் வைப்போம், ஆனால் இந்த மாதிரி சிம்பிளாக செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சௌச்சௌ கூட்டும் அப்படி தாங்க. நம்ம இதை நெய் ஊற்றி சாப்பிட்றப்ப 4 கவனம் சேர்த்தி போகுங்க உள்ற. குழந்தைங்களுக்கும் கொடுத்தா ரொம்ப நல்லது, நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் பூண்டு போட்டு இருக்கு இல்லைங்களா, அது நல்லா வெந்திருக்கும். அதை நம்ம நல்லா இந்த மாதிரி நசுக்கி கரைச்சி விட்டுடலாம். இல்லைன்னா தனியாக இருந்தோன்னா எடுத்து வச்சுருவாங்க. பூண்டு நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கடைசியாக தாளித்து ஊற்றிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேங்க. கடுகு தும்பருப்பு 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, கூடையே தாளிப்பு வடகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. தாளிப்பு வடகம் எதுக்கு சேர்த்துறதுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் போட்டுக்கலாம், சாம்பாருக்கு போடலாம். நம்ம ஆட்டுறோம் இல்லைங்களா, சட்னி மாதிரி, துவையல் மாதிரி, அந்த மாதிரி ஆட்டுறதுக்கெல்லாம் போட்டிங்கன்னா அதனோட டேஸ்ட்டும் மனமும் வேறு லெவலில் இருக்குங்க. ரெடி ஆகிடுச்சுங்க. தாளித்து கொட்டியாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த குழம்ப கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.